குஜராத்தை சேர்ந்த ராஜபுத்திரர்கள் அப்புறம் கோலி போன்ற பிரிவை சேர்ந்த மக்களில் ஜேத்வா அப்படின்னு தங்களை அடையாளப்படுத்திக்கிற மக்களும் இருக்காங்க. இவங்க நாங்கள் ஹனுமானோட வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் நம்ம நாட்டை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குஜராத்தில் இருந்த இந்த போர்பந்தர் மாநிலத்தில் 1785 1948 வரைக்கும் மன்னராட்சி தான் போயிட்டு இருந்தது. அந்த பகுதியை இந்த ஜேத்வா மக்கள் தான் ஆண்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்களோட கொடியில் பார்த்தோன்னா ஹனுமாரோட படம் இருக்கும். அவங்களோட கடற்படை கொடியில் பார்த்தாலும் ஹனுமாரோட படம் இருக்கும். ஹனுமார் ஒரு பிரம்மச்சாரி, அவருக்கு குழந்தைய கிடையாது, குடும்பம் கிடையாது தானே நாம் எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ரொம்ப பிரபலமான ஆன்மீக ஸ்தலமான பேட் துவாரகாவில் தண்டி ஹனுமான் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் ஹனுமானும் அவர் பக்கத்துலேயும் இன்னொரு ஹனுமானும் நம்மளால் பார்க்க முடியுது. அதை ஹனுமாரோட மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜஸ்தானில் இருக்கிற பீவார் அப்படிங்கிற பகுதியில் பாலாஜி மஹரத்வஜா அப்படின்னு ஹனுமானோட மகனுக்காகவே தனிப்பட்ட ஒரு கோவிலும் இருக்குது. அங்கே மட்டும் இல்லாமல் வட இந்தியாவில் நிறைய இடங்களில் ஹனுமானோட மகனுக்கு கோவில்கள் இருக்குது. மஹரத்வஜன் அப்படின்னு சொல்லப்படுற மர்மமான இந்த ஹனுமானோட புதல்வனை பற்றின சுவாரஸ்யமான தகவல் தான் இந்த பதிவு. இலங்கையில் அசோகவனத்தில் ராமரை நினச்சி சோகமே உருவாயிருந்த சீதா தேவியை அனுமர் போய் பார்த்து ராமர் கொடுத்த மோதிரத்தையும் சீதை கிட்ட கொடுத்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி ராமர் உங்களை காக்கா வந்துக்கிட்டே இருக்காருமா அப்படின்னு அவங்களுக்கு தைரியத்தையும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சீதை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பலான்னு நினைக்கும் போது ஹனுமானுக்கு ஒரு யோசனை தோணிருக்கு. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இந்த ராவணனை பார்த்து அவனுக்கு ஒரு நல்ல புத்தி சொல்லி எச்சரிக்கை கொடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு அவருக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. இலங்கை பலத்த காவல் நிறைஞ்ச நகரம். நாம் நேரடியாக ராவணனை பார்க்கலான்னு சொல்லி போனால் கண்டிப்பாக அவனோட காவலாளிகள் நம்மளை உள்ளே விட மாட்டாங்க. அதனால அந்த காவலாளிகளே நம்மளை கூட்டுட்டு போகிற மாதிரி நாம் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஹனுமானுக்கு ஒரு குறும்புத்தனமான யோசனையும் வந்திருக்கு. உடனே என்ன பண்ணாருன்னா, பக்கத்தில் இருந்த தோட்டங்களில் தாவி தாவி குதித்து அங்கே இருக்கிற பழங்களை எல்லாம் பறித்து சாப்பிட்ருக்காரு. இலங்கையில் ராவணனுக்கு பிடிச்ச தோட்டம்னு சொல்லி சில தோட்டங்கள்லாம் இருந்திருக்கு. அதுக்கெல்லாம் காவல் போட்டு உள்ளே யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லி ராவணன் வச்சுருந்தான். அந்த மாதிரியான தோட்டங்களுக்குள்ளே ஹனுமன் புகுந்து காவலாளிகளை பிடிச்சி அடித்து திசைக்கு ஒரு ஆளாக பறக்க விட்டு அந்த தோட்டத்துக்குள்ளே புகுந்து மரங்களை எல்லாம் பிடுங்கி போட்டிருக்காரு. 10 பேர் சேர்ந்தாலும் கட்டி அணைக்க முடியாது அப்படின்னு நல்ல தடிமனான மரத்தெல்லாம் தட்டி தூக்கி அங்கிருந்த ராவணனோட ஆட்கள் மேலே தூக்கி வீசியிருக்காரு. உடனே ராவணனோட ஆட்கள் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் வேகமாக ராவணனோட அரசவைக்கு போய் நந்தவனத்துக்குள்ளே ஒரு குரங்கு புகுந்து பயங்கரமாக ஆட்டம் காமிச்சிட்ருக்கு அரசே அப்படின்னு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ராவணன் அது ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டு குரங்கு தானே அப்படின்னு நினச்சி சில ஆட்கள் அனுப்பி அந்த குரங்கை அடித்து துரத்துங்குப்பா அப்படின்னு சொல்லி ஆட்களை விட்டுருக்கான். அவங்களும் ஒரு குரங்கா தானே அடிக்க போகிறோம் அப்படின்ட்டு நினச்சி வராங்க. ஆனால் அது எந்த குரங்குன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க பார்த்ததுமே அசந்து போயிட்டாங்க. அவங்க வாழ்நாளில் இப்படி கம்பீரமாக உயரமாக நல்ல கட்டு மஸ்தான குரங்கை அவங்க பார்த்ததே கிடையாது. இருந்தாலும் ராவணன் அனுப்பி விட்டதுனால ஹனுமான் எதிர்த்து சண்டை போட வந்திருக்காங்க. ஆனால் ஹனுமான் ஏதோ பொம்மை கூட விளையாடுற மாதிரி அந்த ஆட்களெல்லாம் அடித்து துவைச்சி போட்டிருக்காரு. ஏன்னா இலங்கையில் பலசாலியே இல்லையா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஆட்கள் எல்லாம் கேட்க அவங்கெல்லாம் மறுபடியும் ராவணனை பார்க்க வேக வேகமாக ஓடி இருக்காங்க. அரசே, நாங்கள் சொல்கிற விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் தாமதிக்காமல் கேட்டே ஆகணும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நந்தவனத்துக்குள்ளே ஒரு குரங்கு நுழைஞ்சு அங்கே இருக்கிற அபூர்வமான பழங்களை எல்லாம் பறித்து சாப்பிட்டுட்டு அங்கிருந்த நல்ல உயரமான மரங்களை எல்லாம் வேரோடு பிடுங்கி அங்கேயும் இங்கேயும் தூக்கி போடுது. சில மரங்களை எடுத்து நம்ம ஆட்களே அடிக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நந்தவனத்தை சேதம் பண்ணிடுச்சு அரசே அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ராவணன் நான் அனுப்பிச்சி விட்டேனே ஆட்கள், அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்கள தான் பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கி இலங்கையில் பலசாலிகளே இல்லையான்னு சொல்லி எங்ககிட்ட கேட்குது அரசே அப்படின்னு ராவணனோட காவலாளிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதுமே ரொம்ப கோபமாக ராவணனுக்கு பக்கத்தில் இருந்த ராவணனோட இளைய மகன் இந்திரஜித்தோட சகோதரன் அக்ஷயகுமாரன் வேகமாக எந்திரிச்சு, ஒரு குரங்கை விரட்டுறதுக்கு கூட உங்களுக்கெல்லாம் பலம் கிடையாதா அப்படின்னு வந்த ஆட்களை பார்த்து திட்டிருக்காரு. நான் போய் அந்த குரங்கை பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி தனியாக கிளம்பியிருக்காரு. ஆனால் ராவணன் அக்ஷயகுமாரை ஒரு நிமிஷம் நின்று, இவங்களாம் சொல்கிறத பார்த்தா அந்த குரங்கு ஒன்றும் சாதாரணமான குரங்கு மாதிரி தெரியல, எதுக்கும் கூட நம்ம ஆட்கள் சில பேரை கூட்டுட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அக்ஷயகுமாரன் சில பேரோட ரதத்தில் ஏறி
ஹனுமானை போய் பிடிக்கிறதுக்காக போயிருக்கான். ஹனுமான் வந்து அக்ஷயகுமாரனை பார்க்குறாரு. இவன் கொஞ்சம் பலசாலி மாதிரி தான் தெரியுறான், இருந்தாலும் இவனை விட இன்னும் கொஞ்சம் பலசாலி வந்தால் அது கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி அக்ஷயகுமாரன் கூட சண்டை போட்டு மற்ற காவலாளிகளுக்கு என்ன நிலைமையாச்சோ அதே தான் அக்ஷயகுமாரனுக்கும். அக்ஷயகுமாரன் ஹனுமாரால் கொல்லப்படுறான். கூடவே அவன் கூட யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களும் வந்து கொல்லப்படுறாங்க. இந்த விஷயம் ராவணனுக்கு போச்சு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ராவணனுக்கு பெரிய மனவேதனையும் அதிர்ச்சியும் ஆயிடுச்சு. உடனே பக்கத்தில் இருந்த இந்திரஜித் ரொம்ப ஆக்ரோஷமாக எந்திரிச்சு, என் தம்பியை கொண்ட அந்த குரங்கை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சபையிலேயே நல்லா சத்தமாக கத்திட்டு கண்ணீரோட ஹனுமன் கூட சண்டை போட கிளம்புறாரு. ஆனால் ராவணன் இந்திரஜித்தை தடுத்து, அக்ஷயகுமாரனவே அந்த குரங்கு கொண்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது சாதாரணமான குரங்காக இருக்காது, அந்த குரங்கை உயிரோட பிடிச்சிட்டு வாங்க, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்திரஜித்துக்கு வந்து கட்டளையிடுறாரு. இந்திரஜித்தும் அதை ஏற்றுக்கிட்டு தான் கூட சில பேரை கூட்டிகிட்டு ஹனுமன் கூட சண்டை போட போகிறாரு. அப்போது ஹனுமான் வந்து இந்திரஜித்தை பார்க்குறாரு. இவனை பார்த்தா கொஞ்சம் நல்லா பலசாலி மாதிரி தான் தெரியுது, இவன் என்ன செய்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு ஹனுமான் நினைக்கிறாரு. இந்திரஜித் ஹனுமான் மேலே பிரம்மாஸ்திரம் போட்டு ஹனுமானை கட்டுறாரு. அந்த அஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவர் மாதிரி ஹனுமானும் எதுவுமே பண்ணாமல் கட்டுண்டு நிற்கிறாரு. அதுக்கப்புறம் ஹனுமானை ராவணனோட சபைக்கு கூட்டிகிட்டு போய் ராவணன் முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. அங்கே ஹனுமான் ராவணன் முன்னாடி கம்பீரமாக நின்று தான் ராமதூதன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக தைரியத்தோடு வந்து தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிறாரு. ஹனுமான் இலங்கையில் பண்ண சேதத்துக்காகவும் அக்ஷயகுமாரனை கொன்னதுக்காகவும் ஹனுமானுக்கு ரொம்ப கடுமையான தண்டனை கொடுத்து அவரை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு ராவணன் வந்து நினைக்கிறான். ஆனால் விபீஷணன் அதை தடுத்து, தூதுவனா வந்தவனை கொல்லக்கூடாது, அது வந்து சரியாகவும் இருக்காதண்ணா, குரங்குகளுக்கு அதோட வாள் மேலே தான் ரொம்ப கர்வம் ஜாஸ்தி, வேணும்னா இந்த குரங்கோட வாழை எரிச்சிடலாம் அப்படின்னு விபீஷணன் வந்து சொல்கிறாரு. ராவணனும் அதை ஏற்றுக்கிட்டு அங்கிருந்த ராட்சசர்களுக்கு ஹனுமானோட வாளில் தீ வைக்க உத்தரவிடுறாரு. அப்படி தீ வச்சது உடனேவும் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சத்தம் போட்டு கத்திக்கிட்டு ஹனுமான் ராவணனோட சபையை விட்டு வெளியே வராரு. அங்கேருந்து ஒரே தாவி இலங்கையில் இருந்த ஒவ்வொரு கட்டடத்துக்கும் வந்து தாவுறாரு. இலங்கையில் இருந்த முக்கியமான பகுதிகள் எல்லாத்துக்குமே வந்து பறந்து ஓடி குதிச்சு எல்லா இடத்துக்குமே வந்து தீ வைக்கிறாரு. இலங்கையை கொழுந்து விட்டு எரியுது. ஹனுமான் இலங்கையை விட்டு வெளியேறாரு. இலங்கையில் அவர் பண்ண சாகசத்தால் அவரோட உடம்புல நிறைய வேர்வைகள் இருந்துதான். தன்னோட வாள் எரிஞ்ச தீயை அணைக்கிறதுக்காக கடல் நீரில் தன்னோட வாளை வச்செடுக்கும் போது அவர் உடம்புல இருந்த வேர்வை துளிகள் சில அந்த கடல் நீரில் வந்து கலந்துருக்கு. அப்படி வேர்வை துளிகள் கலந்த அந்த நீரை கடலில் இருந்த மகரம் அப்படிங்கிற ஒரு உயிரினம் வந்து முழுங்கிருக்கு. ஒரு காலத்தில் இந்த உயிரினம் வந்து இருந்திருக்கு. அதோட மேல் பகுதி பார்க்குறதுக்கு முதலை மாதிரி இருக்குமா, அதோட இடுப்புக்கு கீழே இருக்கிற பகுதியை பார்க்குறதுக்கு வந்து ஒரு மீனுக்கு இருக்கிற மாதிரி இருக்குமா. கங்காதேவியோட வாகனமாக இந்த மகரத்தை வந்து சொல்கிறாங்க. இந்த மகரம் ஹனுமாரோட அந்த வேர்வை கலந்த நீரை முழுங்கினதுக்கப்புறம் அதோட வகுத்தில் வந்து கருவுண்டாயிருக்கு. அக்ஷயகுமாரன் கொல்லப்பட்ட செய்தி ராவணனோட ஆதரவாளர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப வேகமாக பரவிருக்கு. இந்த செய்தி பாதாள லோகத்தில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ராவணனோட சகோதரனான மஹிராவணனுக்கும் தெரிய வந்திருக்கு. மஹிராவணனை பற்றின குறிப்புகள் வந்து வால்மீகி எழுதின ராமாயணத்தில் கிடையாது. ஆனால் சிவபுராணத்தில் மஹிராவணனை பற்றின விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பராசர சம்ஹிதை அப்படிங்கிற நூல்லையும் மஹிராவணனை பற்றின குறிப்புகள் வந்து இருக்குது. பாதாள லோகத்தில் இருந்த ராட்சசர்கள் எல்லாம் அக்ஷயகுமாரன் ராவணனோட மகன் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி அவன் ஒரு பெரிய பலசாலியாச்சே, அவனை ஒரு குரங்கு அடித்து கொண்டுருச்சுன்னா நம்பவே முடியலையே, என்ன ஒரு வானரத்துக்கு அந்தளவுக்கு பராக்கிரமும் பலமும் இருக்குமா, இதெல்லாம் கேள்விப்படும் போது நம்பவே முடியலையே அப்படின்னு அங்கிருந்த ராட்சசர்களும் மஹிராவணனும் வந்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஒரு சமயத்தில் அந்த பாதாளத்தில் இருந்த ராட்சசர்கள் எல்லாம் தன்னோட உணவு தேவைக்காக கடலில் இருந்த உயிரினங்களை பிடிச்சு சாப்பிட்ருக்காங்க. அப்போது அவங்கக்கிட்ட இந்த மகரம் வந்து மாட்டியிருக்கு. அவங்க இந்த மகரத்தோட வயிற்று எடுத்து பார்க்கும்போது அதில் பாதி உடம்பு, மேல் பாதி உடம்பு வந்து வானரமாகவும் கீழ்பாதி உடம்பு மகரத்தோட உடம்பு மாதிரியும் இருந்ததை பார்த்து அதிசயப்பட்டிருக்காங்க. இந்த விஷயத்த மஹிராவணன் கிட்ட போய் சொன்னப்போ, வானரத்தோட குலதை மகரத்தோட வகுத்துக்குள்ளையா, ஒரு குரங்கோட வலிமையை நாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம் கேள்விப்பட்டோம். இந்த குரங்கு வந்து அதே மாதிரி வலிமையாக இருந்தால் அதை வந்து நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும், ஒருவேளை இலங்கையை தாக்கின அந்த குரங்கோட குழந்தை தான் இதுவோ அப்படின்னு மஹிராவணனுக்கு ஒரு சந்தேகம்.
எப்படியோ இந்த குழந்தைய வந்து நாம் வச்சு வளர்த்து இதுலேருந்து நாம் லாபம் அடைஞ்சுக்கணும் அப்படின்னு மஹிராவணன் திட்டம் போட்டிருக்கான். இந்த குழந்தைக்கு மகரத்வஜன் அப்படின்னு பேர் வைக்கிறான். துவஜன் அப்படின்னா இரட்டைத்தன்மை அப்படின்னு அர்த்தமா. மேல் பாதி உடம்பு வானரமாக இருக்குது, கீழ்பாதி உடம்பு மகரத்தோட உடம்பு மாதிரி இருக்கிறதுனாலையும் ஒரு மகரத்துக்கு பிறந்ததுனாலையும் இந்த குழந்தை பேர் மகரத்வஜன் அப்படின்னு மஹிராவணன் பேர் வைக்கிறான். மகரத்வஜன் இயற்கையாகவே பயங்கர ஆற்றலோடு இருந்ததை பார்த்து மஹிராவணன் ரொம்ப வியப்படைஞ்சிருக்கான். தான் ஆட்சி செய்கிற பாதாள உலகத்தோட முக்கியமான வாயில் பகுதியை பாதுகாக்கிற பொறுப்பை மஹிராவணன் மகரத்வஜனுக்கு வந்து கொடுத்துருக்கான். ராமன் ராவணனோட யுத்தம் நடக்கும்போது லக்ஷ்மணன் இந்திரஜித் அப்படிங்கிற ராவணனோட மகனை கொன்னுறாரு. இதனால் கோவப்பட்ட ராவணன் தன்னோட சகோதரனான இந்த மஹிராவணனை வந்து வர வைக்கிறான். நம்ப முடியாத பல மாயங்களையும் தந்திரங்களையும் பண்ணுறதுல மஹிராவணனுக்கு பெரிய வல்லமையும் நல்ல அனுபவமும் இருக்குது. ராவணன் மஹிராவணனை வர வச்சு, நீ ராமனையும் லக்ஷ்மணனையும் எப்படியாவது நீ பாதாளத்துக்கு கடத்திட்டு போய் பாதாள சண்டிக்கு பலி கொடுத்துட்ட அப்படின்னா நீ கேட்குற எவ்வளோ பெரிய சக்திகளாக இருந்தாலும் சரி, இல்லை அது எப்படிப்பட்ட வரங்களாக இருந்தாலும் சரி, அது உனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு ராவணன் மஹிராவணனுக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்கானா. ராத்திரி வேளையில் போர் நடக்காத அந்த சமயத்தில் ராமரும் லக்ஷ்மணரும் அவங்களோட குடியில் இருக்கும்போது அவங்களுக்கு காவலாக வெளியில் ஹனுமான் இருந்திருக்காரு. பக்கத்தில் அப்போது விபீஷ்ணன் இல்லை. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்ட அந்த மஹிராவணன் விபீஷ்ணன் உருவம் எடுத்து ஹனுமாரே கண்டுபிடிக்காத அளவுக்கு விபீஷ்ணனோட குரல், நடை, பாவனை இதெல்லாமே வந்து தத்ரூபமாக விபீஷ்ணன் தான் அப்படின்னு நம்புகிற அளவுக்கு ரொம்ப உண்மையாக நடந்திருக்கான். ராமனையும் லக்ஷ்மணையும் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி குடிலுக்குள்ளே நுழைஞ்சிருக்கான். கொஞ்ச நேரத்தில் எதிர்த்தாப்பில் விபீஷணன் வந்திருக்காரு. ஹனுமர் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காரு. உடனே உள்ளே வந்து பார்த்தா குடிலில் யாருமே இல்லை. நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட ஹனுமான் விபீஷணன் கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி, விபீஷணன் கண்டிப்பாக அது மஹிராவணன் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பாதாளத்துக்கு போகிறதுக்கான வழியும் வந்து காமிச்சிருக்காரு. ஹனுமான் பாதாளத்துக்கு போகும்போது பாதாளத்தோட நுழைவாயிலில் மகரத்வஜன் இருக்கிறத வந்து பார்த்துருக்காரு. பார்க்குறதுக்கு வானர மாதிரியே இருந்த அந்த மகரத்வஜனை வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காரு. இருந்தாலும் ராமலக்ஷ்மணரை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு இந்த மகரத்வஜன் கூட சண்டை போட்டிருக்காரு. மகரத்வஜன் ஹனுமரை வந்து உள்ளே விடாமல் ஹனுமருக்கு ஈடு கொடுத்து வந்து சண்டை போட்டிருக்காராம். இதை பார்த்த ஹனுமான், பலத்தில் கிட்டத்தட்ட எனக்கு ஈடாக இருக்கியே, யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ தான் மகரத்வஜன் தான் மகரத்தோட வயிற்றிலிருந்து வந்ததாகவும் இங்கிருந்த ராட்சசர்கள் எல்லாம் என்னோட தந்தையை வந்து ஹனுமன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னும் அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இதை கேட்ட ஹனுமன் தான் தான் ஹனுமன் சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. மகரத்வஜனும் ஹனுமானை வணங்கி உள்ளே போக வழி விட்டுருக்காரு. மஹிராவணன் கூட ஹனுமான் பயங்கரமாக சண்டை போட்டிருக்காரு. இந்த தடவை மஹிராவணனோட மாயங்கள் எதுவுமே ஹனுமன் கிட்ட வந்து வேலைக்காகலை. இந்த மஹிராவணனை வதம் பண்ணிட்டு ராமரையும் லக்ஷ்மணரையும் வந்து காப்பாற்றிட்டு மகரத்வஜனை பாதாள லோகத்துக்கு ஆட்சியாளராக வந்து நியமிச்சிருக்காரு ஹனுமான். மகரத்வஜனோட மகனோட பேர் மோத்வஜன். அப்புறம் இந்த மோத்வஜனோட மகனோட பேர் வந்து ஜேத்வஜன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஜேத்வஜனோட வம்சாவளி தான் அந்த குஜராத்தில் இருக்கிற ஜேத்வா மக்களாமா. அதனால தான் நாங்கள் ஹனுமனோட வம்சாவளி அப்படின்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க. சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலும் இதிகாச புராண கதைகளும் மக்களுக்கு தெரியப்படுத்துறது தான் இந்த சேனலோட நோக்கமே. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான புராண கதையில் பார்ப்போம். நன்றி.